எப்படி படுத்துட்டு கம்மங்கரு சாப்பிட்றோம். ஏய், இப்படியே கையை எனக்கு வலிக்குதுடி, ரொம்ப நேரம் வச்சிட்ருக்கேன்டி. கீழே இறங்கி சாப்பிட வேண்டியது தானே. ஓய், என்ன வரைக்கும் வேறு என் கையை எப்படி வச்சுருக்கிறேன் பாரு, நான் கீழே விழுந்துருவேன். கம்மங்கிறதெல்லாம் தேடி பிடிச்சி பிடிக்கிட்டு வரேன் நான். அது திருடிட்டு வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது இவளுக்கு. காட்டுக்காரர்கிட்ட சொல்கிறதே இல்லை. காட்டுக்காரர் தெரியாமல் பிடிங்கிட்டு வரேன் இவளுக்காக. திருட வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் கடையில் வாங்குகிற பொருளா இது? கடையில் வாங்கினாலும் பூரா வரன்னு இருக்கும். பாலைத்தான் சாப்பிடுதுங்க. தங்கப்பிள்ளை படுத்துட்டு திங்கிறா பாரு, சைஸாக படுத்துட்டு திங்கிறா. ஏய், எனக்கு கை வலிக்குதுடி லட்சுமி. இவன் உத்துணுண்டு வயிற்றுக்கு என்னென்னவெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்டா வயிறு வச்சுருக்கிறவங்களுக்கும் கூட இந்த மாதிரி இல்லைடா சாமி. சைஸ் ஏற்படுத்திருக்கிற சைஸ். ஏய், கை வலிக்குது, இறங்கி சாப்பிடுடி. ஏன்டி, நான் எவ்வளோ நேரம் இப்படியே பிடிச்சிட்ருக்க முடியும்? சொல்லலாம் இறங்கடி தங்கப்பில, கீழே இறங்கி சாப்பிட்றியாடி? இன்னும் வரைக்கும் பட்னியாக கிடந்துருக்குறேன் ஏண்டி? வாழை வரி இங்கே வச்சுருக்கா பாரு, வாழை அப்படியே பிடிச்சி கடிச்சு வச்சிருவேன்டி வாழை. சைஸ் வரும் சைஸ் நல்லா. தங்கப்பிள்ள, அம்மாவுக்கு கை வலிக்குதுடி, இறங்குடி. எடுத்துருக்கிற சைஸப்பு பச்சைக்கருது நல்லா இருக்காடி, கம்மங்கருது. பச்சைக்கருது நல்லா இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கா? அன்றைக்கி சோளக்கருது திருடிட்டு வந்து கொடுத்தோம், இன்றைக்கி கம்மங்கருது திருடிட்டு வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எங்கே காட்டுக்காரங்களே அடிக்க போகிறாங்களும் தெரில. பெரிய வயிறு வச்சுருக்கிறவங்களுக்கும் கூட கடையில் போய் விஸ்குன்னு வாங்கி சாப்பிட்றலாம் போல. நாத்தடிக்குது, படி அந்த பக்கம்.